கல்வி செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். பணியிட மாறுதலுக்கு பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு. தமிழ்நாட்டில் 3 ஆண்டுகளுக்கு மேல் ஒரே இடத்தில் பணியாற்றும் அனைத்து வகை பணியாளர்களையும் பணியிட மாறுதல் செய்ய பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. நேர்முக உதவியாளர், கண்காணிப்பாளர், பதவி உயர்வு வழங்கப்பட்ட கண்காணிப்பாளர், உதவியாளர், இளநிலை உதவியாளர் பணிகள் தொடர்பான தகவல்களை ஜூலை 5ஆம் தேதிக்குள் பள்ளிக்கல்வித்துறைக்கு அனுப்ப அரசு செயலாளர் ஆணையிட்டுள்ளார். சட்ட படிப்புக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாட்டில் 3 ஆண்டு LLB சட்டப்படிப்புக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 24ஆம் தேதி வரை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்துடன் இணைவு பெற்ற அனைத்து சட்ட கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வரும் சட்ட பள்ளிகளில் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு www.tndalu.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். கல்லூரிகளில் வகுப்புகள் தொடக்கம். தமிழக கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு வகுப்புகள் தொடங்கியது. பள்ளி படிப்பை முடித்து வரும் மாணவ மாணவியருக்கு எடுத்த உடனே மலைப்பை ஏற்படுத்தாமல் வழிகாட்டு பயிற்சிகளை நடத்த கல்லூரி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு நாள் விழா போட்டிகள் நடத்த உத்தரவு. தமிழ்நாடு நாள் விழாவை முன்னிட்டு 6 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பேச்சு, கட்டுரை போட்டிகள் நடத்த தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழ் வளர்ச்சி இயக்குனர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜூலை 18இல் தமிழ்நாடு நாள் கொண்டாடப்படுவதால் அனைத்து மாவட்டங்களிலும் மாணவர்களுக்கு போட்டிகள் நடத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முதல் 3 இடங்களை பிடிப்பவர்களுக்கு முறையே 10,000, 7,000, 5,000 முறையே பரிசுகள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் ஏழ்மை குறைந்துள்ளது. NCAER தகவல். 2011ஆம் ஆண்டு 21% இருந்த நாட்டின் ஏழ்மை தற்போது 8.5% குறைந்துள்ளது. NCAER அமைப்பு வெளியிட்டுள்ள ஆய்வு அறிவிக்கையின்படி பணவீக்க மதிப்பு சரி செய்யப்பட்டு இந்த ஒப்பீடு செய்யப்பட்டுள்ளன. கிராமப்புறங்களில் ஏழ்மை 24.8%இருந்து 8.6% சரிந்திருப்பதாகவும், நகர்ப்புறங்களில் ஏழ்மை 13.4%இருந்து 8.4% சரிந்திருப்பதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.